இல்ல இல்ல நானே இறக்கிட்டேன். நாங்களா காட்டுக்கு காவலுக்கு போறோம். காட்டுக்கு காவலா? என்ன காவல்? என்ன காவல்? காட்டுல போய் என்ன காவலா இருக்க போறீங்க? நாங்களா? நாங்க வந்து திணை விதைச்சிருக்கோம், அதுக்கு காவலுக்கு போறோம். திணை நீங்க விதைச்சிருக்கீங்களா? ஆமா. இந்த காடு யாருக்கு சொந்தம்? எங்களுக்கு வள்ளியம்மா இருக்கு. வள்ளியம்மாவுக்கு சொந்தமா வள்ளியம்மா அப்பாவுக்கு சொந்தமா? வள்ளியம்மாவுக்கு சொந்தம்னா வள்ளியம்மாக்கு அப்பாவுக்கு சொந்தம். வள்ளியம்மா அப்பா பேர் என்ன? வள்ளியம்மா அப்பா பேர் என்ன? புரிஞ்சிட்டியா? நம்பிக்கை உள்ள நம்பிக்கை உள்ள அமுக்கியா? சொல்லுமா. சொல்லுங்க. வள்ளியம்மா அப்பா பேர் என்னம்மா? அப்பா பேர்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? மரியாதை. யார் சொல்லுங்க? சொல்லக்கூடாது. அப்பா பேரை சொல்லத்தான் பிள்ளையே. அப்படிலாம் இல்ல. அப்பா பேர் வெளியே சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாதா தெரியாதா? இல்ல சொல்லக்கூடாது, மரியாதை மனசுல. இல்ல அது பரவாயில்ல, தெரிஞ்சு சும்மா சொல்லு. இல்ல இல்ல வேணாம், சொல்லக்கூடாது. வள்ளியம்மா திட்டுவாங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும். என்ன விஷயம் வந்தீங்க சொல்லுங்க. வள்ளியம்மா வந்தாங்க, அவங்கள ஒருத்தர் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. நீங்க யாரை வச்சிருக்கீங்கிற விஷயத்த சொல்லுங்க. அதான் மனசுல யாரை வச்சிருக்கீங்க? யாரு? வீரத்தேவன் யாரு? வள்ளியம்மோட நீ என்ன வச்சிருக்கியா? காதலிக்கிற மனசுல என்ன வச்சிருக்க? மனசுல வச்சிருக்கீல்ல? மனசுல நீங்க இதுவா சொல்லக்கூடாது, மொட்டையா சொல்லக்கூடாது. மொட்டையா சொல்லக்கூடாது. நீ வச்சிருக்கிற விஷயத்தை ஓப்பனா சொல்லுமா வெளியில? மனசுல வச்சிருக்க. அப்பதானே எல்லாருக்கும் தெரியும், 10 பேருக்கு தெரியும். சொல்லவா? சொல்லுமா சொல்லு. துவளையலகரச்சு தொண்டையில தான் நினைச்சு துதுவளையலகரச்சு தொண்டையில தான்
ஒரு மணி கிடச்சா உள்ள ஒருத்தி இருக்கா, அவளை வர சொல்றேன். ஏமா அவன் எப்படி ஆளு இன்னும் 5 பேர் குண்டியா கடிச்சு போற படி வாயில வை ஏற்கனவே வச்சது மாதிரி தான் இருக்குது வாய் இப்படி இருந்தா பின்னாடி வச்சுக்கிட்டே இருக்கலாமா மாமா எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா ஹலோ ஹலோ சரி மாமா எனக்கு கொஞ்சோண்டு பிடிச்சி விடணும் என்னது எனக்கு கொஞ்சோண்டு பிடிச்சி விடுங்களே அப்படியா எதுனா நல்ல காரியம் செய்கிறோம் நடக்கணும் கொஞ்சம் சொல்லுங்களே துள்ளி வரும் முத்துக்கிள்ளைகளே நல்ல காரியம் செய்கிறோம் நடக்கணும் கொஞ்சம் சொல்லுங்களே துள்ளி வரும் முத்துக்கிள்ளைகளே நல்ல காரியம் செய்கிறோம் நடக்கணும் கொஞ்சம் சொல்லுங்களே துள்ளி வரும் முத்துக்கிள்ளைகளே பச்சை வெள்ளை வெற்றிலை போல் பறந்தோடும் போது பார்க்க வச்ச வெற்றிலை சொன்னால் என்ன தோது சொன்னால் என்ன தோது நல்ல காரியம் செய்கிறோம் நடக்கணும் கொஞ்சம் சொல்லுங்களே துள்ளி வரும் முத்துக்கிள்ளைகளே பசியோடு சொந்தம் பக்கத்திலே நீ இருந்து பரிமாறும் நல்ல காரியம் செய்கிறோம் நடக்கணும் முத்துக்கிள்ளைகளே 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 ஜல் 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 என்னும் சல்லங்கை ஒளி ஜல ஜல ஜலவென்னும் பாதையிலே செல்லும் 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 எங்கள் காளைகளே சேர்த்திட வேண்டும் இரவுக்குள்ளே ஜல் 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 என்னும் சல்லங்கை ஒளி ஜல ஜல ஜலவென்னும் பாதையிலே செல்லும் 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 எங்கள் காளைகளே
இது பழைய கட்டைக்கு. ஆனா சின்ன கட்டை இதுக்கெல்லாம் இது விரும்புமா? நீனே படிக்கிறீங்க ஆமா அதுதான் முடிச்சது அடுத்த கூப்பிடுப்பா மணி நாம் பிடிக்கும் மாப்பிள்ளதான் நாடறிஞ்ச மன்மதந்தான் நான் போடுற கொட்டுக்குள்ள கட்டுப்பட்டு வாழணும் வீட்டுக்குள்ள நான் கைகட்டி வாய்ப்பத்தி நில்லுன்னா நிக்கணுண்ட நாம் பிடிக்கும் மாப்பிள்ளதான் நாடறிஞ்ச மன்மதந்தான் நாம் பிடிக்கும் மாப்பிள்ளதான் நாடறிஞ்ச மன்மதந்தான் நான் போடுற கொட்டுக்குள்ள கட்டுப்பட்டு ஆடணும் வீட்டுக்குள்ள நான் போடுற கொட்டுக்குள்ள கட்டுப்பட்டு வாழணும் வீட்டுக்குள்ள நான் கைகட்டி வாய்ப்பத்தி நில்லுன்னா நிக்கணுண்ட நாம் பிடிக்கும் மாப்பிள்ளதான் நாடறிஞ்ச மன்மதந்தான் மூஞ்சிய கட்டம காஞ்சிபுரம் விட்டு வாங்கி கொடுக்கணுண்டு கண்ணனிட வாங்கி கொடுக்கணுண்டு ராத்திரி சேவுக்கு தோணுங்கி டாக்கிஸ் கூட்டிட்டு போகணுண்டு என்ன மட்டும் கூட்டிட்டு போகணுண்டு சாமத்திலே கால்வலிச்சு தேவியிலே கட்டிக்கணும் சேவக்கோடை கோபமுண்டு வாசலையோ கூட்டிடணும் அகமொத்தத்தில் கொண்டாட்டி நாளில நாம் பிடிக்கும் மாப்பிள்ளதான் நாடறிஞ்சு மன்மதந்தான் மாமன்னு கூப்பிட்ட ஏமான்னு கேட்காம தாம்போல போடணுண்டோ ஆடணும்னு தாம்போல போடணுண்டோ மாமன்னு கூப்பிட்ட ஏமான்னு கேட்காம தாம்போல போடணுண்டோ ஆடணும்னு தாம்போல போடணுண்டோ மானத்து தேனின்னு மல்லிகை பூ வச்சு பாலோட சாய்க்கணுண்டோ என்ன அவன் பாலோட சாய்க்கணுண்டோ ஆம்பளதான் வெத்துக்கணும் ஆனதோ பாடிக்கணும் உலக மெச்சம்படி ஆனந்த பார்த்துடணும் ஒரே ஒரு கண்டிஷனை மட்டும் இன்னடி கண்டிஷன் ஆட பின்னால போடாம முன்னால போடணுண்டோ நாம் பிடிக்கும் மாப்பிள்ளதான் நாடறிஞ்சு மன்மதந்தான் நாம் பிடிக்கும் மாப்பிள்ளதான் நாடறிஞ்சு மன்மதந்தான் அது என்ன முன்னால போடாம பின்னால போடணும் என்ன போடக்கூடிய பின்னாடி இப்ப நான் ஒரு அழகான பெண்மணி நீ தான் சொல்லிக்கிற கட்டு கலங்காத நீ சரியான நாட்டுக்கட்ட கண்ணி கழியாத என் கிண்ணியும் கிழியாத ஆஹா பொம்பளை ஆஹா எனக்கு வர வேற புருஷன் எப்படி இருக்கணும்னா 5 கிலோ அரைக்கலாம் 10 பேரை வச்சிருக்கவனா இருக்காம ராமனா இருக்கணும். ஒரிஜினல் புருஷன் எங்கிட்ட தாப்பால போடுவேன், அவனுக்கு உரிமை இருக்கு, முன் தாப்பால போடுவேன். ஆனா கள்ள புருஷன் எங்கிட்ட போடுவேன், கொல்லப்புறமா வந்து பின் தாப்பால போடுவேன். அதனாலதான் பின்னால போடாம முன்னால போடுவேன். இப்ப தெரியுதா நான் அசிங்கமே பேச மாட்டேன். என்ன வாப்பா யாரு உள்ள இருக்கிற யார் உன்னை இருக்கட்டும் இருந்துட்டு போகுது. பொம்பளைய பிறந்ததே ரொம்ப மோசமாமா. நின்னாலும் குத்துறாங்க, நிமிந்தாலும் குத்துறாங்க. என்னமோ ஆயக்களை 64 நம்மளை படுத்துற பாட. அதனால மாமா நாங்கெல்லாம் காட்டுக்கு காவலுக்கு போறோம். என்ன காவல் போறீங்க? தோழி தேன காவலுக்கு. யாராரு போறீங்க? யார் யார் போறோம்னா நான் என்னுடைய தோழிகளான வள்ளி, அதற்கு சகி. சகினா உங்களுக்கு தெரியாம? நீங்க தோழியா, உங்களுக்கு வள்ளி தோழியா? 2 பேருக்கு 2 தோழி. அது எப்படி 2 பேருக்கு 2 தோழி? எப்படி உங்களுக்கு நான் என்ன வேணும்?
நீங்க ஆம்பளை நான் பொம்பளை புருஷன் முண்டாச்சு சரி இங்க பார்த்து நம்மளை சோதிக்கிறிய சோதிங்க இப்ப வள்ளி வள்ளி இருக்கிறாங்க இடத்துக்கு தலைவி வள்ளிக்கு சகி சகின்னா என்ன உங்களுக்கு தெரியாத விஷயமா சகின்னா தோழி யாரு அவர் ஆனா நான் ஆணும் இல்லாம பெண்ணும் இல்லாம ஆம்பளைக்கு ஆம்பளை பொம்பளை அழியா என்ன அடியே தோழி அடியே தோழி என்னடி நல்லா இருக்கிறியாடி என்ன வாப்பா முத கேட்டுக்கிட்டே இருந்தீங்களே உனக்கு என்னடா கவலைன்னு என்ன வாப்பா இவளுக்கு இல்ல மாதிரி உனக்கு தூக்கலா இருக்குல்ல போ ஆமா ஏன்டி அந்த பொறாமை மட்டும் இருக்க கூடாதுடி ஏன்டி நல்ல ஆயின்மெண்ட் கடையில விக்கிறாங்க அப்புறம் ஏன்டி நீ சொல்ற எனக்கு இருக்கிறது உனக்கு இல்லைங்கற இருக்கிறது போதுமாடி போதும் இருந்துட்டு போது நம்ம எல்லாம் என்ன பண்ணணும் நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கிறோம் காவலுக்கு போகணும் நம்முடைய அப்பா என்ன சொன்னாரு கண்ணு கருத்துமா காவலுக்கு போய் சொன்னாரு யாருடைய போ சொன்னாரு அம்மா அழகா பாடுவாங்க அழகா நடனம் ஆடுவாங்க இந்த இடம் களை கட்ட போகுது இந்த நேரத்துல தெரியுமா இப்ப கூப்பிட்டுருவோமா நம்ம என்னத்த பேசிக்கிட்டு இருக்கணும் தலைவி அம்மாவை கூப்பிடுவ முடி அவங்க சொல்றதை கேட்டு நடந்துக்குவோம் முடி கூப்பிடுவோமா அம்மா அம்மா இது ஒரு இன்சடா வணக்கம் தீர்க்காய் நல்லா இருங்க என்னடி கொண்டாந்து முகத்துல இடிக்கிற இல்லடி அப்படி கிட்ட வர்றியே ஆமா நீங்களாம் அப்பாவை பாத்தீங்களா அப்பா என்ன சொன்னா அப்பா கண்ணுங்கருத்துமா காவலுக்கு அப்பா வந்து கண்ணுங்கருத்துமா நம்மள எல்லாரையும் காவலுக்கு போக சொல்லியிருக்காரு இந்த இடத்துக்கு ஏன் அவர் கிடக்குறா இவ்வளவு சலிப்பா சொல்ற அவர் போறாருமா ஏய் எங்க அப்பாவை பத்தி ஏன் தப்பா பேசுறா என்னதான் அவருக்கு வயசானாலும் ஆனா புத்தி உங்களோட காவலுக்கு நான் வர்றேங்கிறேன் அவங்க போயிட்டு போறாங்கன்னு என் பக்கத்துல இருந்துகிட்டு எடுத்து விடு அடியே ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்க சொல்லுங்கம்மா அப்பாவுக்கு வயசாகி போச்சு சரிங்கம்மா கண்ணு தெரியல ஆமா எது எங்கனக்குள்ள இருக்குன்னு அப்பாவுக்கு தெரியல நான் தான் பிடிச்சு விடுறேன் அறிவு இருக்கா உனக்கு எது எங்கனக்குள்ள இருக்குன்னு எந்த பொருள் எங்கனக்குள்ள இருக்குன்னா அதுக்குதான் உனக்கு கைக்கு உதவியா வச்சிருக்காரு நீ வந்து இப்படி நாட்டு மக்களுக்கு முன்னால வந்து நின்னுகிட்டு அப்பாவை நீ வச்சிருக்க அப்படின்னு சொன்னா எங்க அப்பாவை பத்தி யாரும் தப்பா பேச மாட்டாங்க ஊர்ல பார்த்து 60 கல்யாணம் பண்ணி வைக்கட்டும் கல்யாணம் பண்ணணும் தானே வேணும் உனக்கு அதுக்காக எங்க அப்பாவை எனக்கு கல்யாணம் பண்ணுவேன் உண்மையிலே சொல்றேன்டி இந்த இடத்துக்கு அப்பா முத போக சொல்லும் போது கொஞ்சம் பயமா இருந்தது எனக்கு யார் வர போறாங்களோ எப்படி காவல் பார்க்க போறோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு ஆனா நீ வரங்கவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த பொண்ணு வருதுங்க சரிங்கம்மா ஏண்டி என்னங்கம்மா இந்த பொண்ணு அரண்மனையில புதுசா கப்பலுக்கு சேர்ந்திருக்கா ஏய் அது புண்ணா புதுசா காவல் புண்ணா என்னன்னு உனக்கு தானே தெரியும் எனக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிற சரி அது இருக்கட்டும் இதை எடுத்து தரவும் என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு எப்படிமா இருக்கு உங்களுக்கு எப்படிமா இருக்கு மனசுல இருக்கிறத எடுத்து காட்டு எப்படி இருக்கு நேத்தைக்கு பொறு உருண்டையா இருந்துச்சு இன்னைக்கு பஞ்சு முட்டையா இருக்கு உள்ள வை நாளைக்கு என்ன இருக்க வாய்க்கு வந்துரும் போல உனக்கு அடியே இந்த இடத்துல பார்க்க உங்களை எல்லாம் பார்க்கல என் உள்ளவ எல்லாம் பகாங்கிதான் அடையுது அதனால இந்த சந்தோஷத்துல எப்படி கொண்டாடணும் தெரியுமா எப்படி கொண்டாடணும் சந்தோஷமா இருக்கணும் மனசுல கவலையே இருக்க கூடாது நம்ம மட்டும் இல்லடி நாட்டு மக்கள் அனைவரும் கவலை இல்லாம அந்த முருகன் அருளால எல்லா வளமும் பெற்று சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி இந்த காவலுக்கு முத வந்திருக்கிறோம் அதனால சரி நல்லபடியா இந்த காவல் சிறப்பா இந்த காவலுக்கு 5 மணி வரையும் சிறப்பா நடக்கணும் அப்படின்னு சொல்லி அதனால எப்படி தெரியுமா இருக்க மனசு ஜிஞ்சி நக்கடி ஜினக்க நக்கடி ஜிஞ்சி நக்கடி ஜிஞ்சின்னா Jinjina kadi jinakana kadi jinjina kadi jinjina jinjina kadi jinakana kadi jinjina kadi jinjina iyela puyile iyela mana puyile alola paadu anname undili parada vara kurte vaare bandinu maminane jinjina kadi jinakana kadi jinjina kadi jinjina jinjina kadi jinakana kadi jinjina
அதனால இதை எடுத்துட்டு வரவும் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. அடியே உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். நீ அதை பத்தி என்ன நினைக்கிற? கல்யாணமே வேணாம். ஏண்டி? நான் கடைசி வரைக்கும் உங்க கூட தான் இருந்தேன். சந்தேகம் தான். அடியே நீ இந்த கல்யாணம் பண்ணி உன் மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி இந்த ஊருக்குள்ள வரையில 4 பேர் பார்த்து 7 பேர் செருப்பு கொண்டு அடிச்சு அறிவு இருக்கு உனக்கு? இப்படி ஒரு பொண்ணு மாப்பிள்ளைய நாங்க பார்த்ததே கிடையாது. அப்படி எல்லாரும் சந்தோஷப்படணும். இந்த இடத்துல உனக்கு நான் மாப்பிள்ளை பார்க்கவா இல்ல யாரையாவது நீ பார்த்திருக்கியா சொல்லு? நானே பார்த்திருக்கேன். எங்கடி? அந்த பாக்கெட்டுக்குள்ள கைய விட்டுருக்காரு பாருங்க மாமா. இடிஞ்சு வள்ளிக்கு முருகனுக்கு கல்யாணம் நடக்குதா இல்லையோ? சரி. உனக்கு சீன் முடிச்சுக்கிட்டு யார சொல்றோம்னு தெரியல. ஏண்டி படுத்துக்க படுத்துக்க. வெக்கப்பட்டு படுத்துக்கிட்டாருடி. வெக்கப்பட்டு படுத்துக்கிட்டாரு. என்னை பக்கையிலமா வெக்கம் வருது வராதா பின்ன? ஏண்டி அவர் வயசானவரா இருக்காரு. அவர் கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுவ நீ? இந்த மாதிரி கட்டையதான் கல்யாணம் பண்ணணும். இருக்கிறத புடுங்கி தின்னுபிட்டு போற இடத்துல போயிட்டு வான்னு அனுப்பிச்சு விட்டுட்டு லைனை பிரிச்சு அடிச்சுட்டு போயிடணும். எவ்வளவு தயாரா இருக்காரு பாரு. கரிச்சு கரிச்சுன்னு அடிக்கணும். அதனடி கரிச்சு கரிச்சுன்னு. இந்த மாதிரி பசங்க எல்லாம் ரொம்ப வேஷம். சரி வெப்பறம். அடியே உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும், எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும், இந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும், எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணணும். உங்களுக்கெல்லாம் வெறும் பொம்பளை பிள்ளையா வரணும். எனக்கு மட்டும் ஒரு ஆம்பளை பிள்ளையா வரணும். ஏய் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. சொல்லுங்க. இப்ப பொண்ணுக்கு தான் ரொம்ப கிராக்கி. ஆமா இன்னைக்கு பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது. தொலைய மாட்டேங்குது. ஆமா முந்திலாம் போட்டு போட்டு கட்டி கொடுக்கணும். 12வது படிக்கையில எழுதிட்டு போயிருது. இப்போ பாத்தீங்கன்னா எல்லாரும் போட்டு கட்டிக்கிறேங்கிறாங்க. அப்படி இருந்தும் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. என்ன பாத்தீங்களே பொண்ணை பெற்றவங்க புண்ணியம் செஞ்சவங்கடி. ஆம்பளை பெற்றவங்க எல்லாம் சரியா வரல. ஆமா அநியாயம் செஞ்சவங்கள ஏன் அப்படி இதுக்கு அலைஞ்சே பெரிய தொல்லையா போகுது. அதனால நான் ஆம்பளை பிள்ளை எதுக்கு சொன்னேன்? ஆம்பளை பிள்ளைன்னா நம்ம விசா கவலை இல்லாம இருக்கலாம். பொம்பளை பிள்ளைன்னு வச்சுக்கவே நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கணும். அதனால எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். அதனால உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி நான் ஒரு கல்யாணத்தை பண்ணி சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக கல்யாண பந்தலில் ஆடும் தோரணமா இல்லை கச்சேரி சிங்கருக்கும்
மறைந்திருந்து பார்த்தேன் உங்களை மாதிரியே ஆடணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. ஆடலாம். நான் ஆடணும்னு வச்சுக்கவே காலையில எல்லாரும் சொல்லுவாங்க. எல்லாரும் ஆடுறாங்க. ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. இந்த வள்ளி இல்லங்க வாத்தியாரே, காலையில ராத்திரி வந்த வள்ளி அம்மா என்ன இந்த ஆட்டம் ஆடிச்சு அப்படியாரா நம்மளை பத்தி தப்பா சொல்லிட்டா? உங்களுக்கு அந்த அளவுக்கு ஆடாது, சும்மா ஆடுங்க. அந்த அளவுக்கு ஆட்டம் கட்டி ஆடினவ உங்களுக்கு தெரியாதா என்ன? அது கொஞ்சம் நாளாகும் இருந்தாலும், அதனால உங்களுக்காக நான் ஆடவா வேணாமா? நிச்சயமா இப்ப கேட்டுருவோமே சபையில. அப்புறம் என்ன நீ நீ என்ன முடிவு பண்றிய மஞ்ச? குத்தாண்ட போடுங்க. ஓ முடிவுதான் எங்களுக்கு. நன்றி. ஆடுவோமா போயிருவோமா? ஆடலாமா? ஆடிடுவோம். ஆடலாமா? திறமைகளை காட்டுங்கம்மா. ஆடலாமா வேணாமா? ஆமாங்கம்மா. இது இவ்வளவு அமைதியா இருக்காங்களே என்ன? எப்ப நாட்டம் என் தங்கம் வருவேன். என் சிங்கம் நீ தாண்டி தங்கம். ஏதோ 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 ஒரு மயக்கம், அது எப்படி 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 வந்தது எனக்கும். பொட்டிக்காரி எந்திரிக்கிறாரு என்ன? எட்டி பாக்குறீங்களா? நான் கூட என்னமோன்னு நினைச்சிட்டேன். இந்தா இந்தா இங்கே பாரு தெரியும், என்ன இழுத்து வளைச்சு என்ன பாரு தெரியும். இந்தா இந்தா இங்கே பாரு தெரியும், அதை இழுத்து வளைச்சு என்ன பாரு தெரியும். ஏன் விரட்டணும்னு நினைக்கிறீங்க? இந்த பறவை எல்லாம் இருக்கட்டுமே. ஏய்
நான் இந்த பறவை என்ன ஓ காரணம்? கதையில பறவை வரக்கூடிய பறவைகள் ஏன் போக மாட்டேங்குது? ஏம்னா இப்ப உங்களை தோழி பெண்ணு கூப்பிட்டா ஆமா. நானும் கூப்பிட்டேன். ஆமா. அப்ப நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு நான் இருந்தீங்க? பூஜாரையில முருகனை வணங்கி கொண்டிருந்தேன். நாங்க தான் கூப்பிடுறோம்ல. ஆ. நீங்க பதறி போயிட்டு வந்தீங்க. இருந்தாலும் பூஜையை விட நாங்க பெருசுன்னு வந்துட்டீங்க. ஓ அதனால தெய்வ குற்றங்கிற அந்த குறைகள் தான் இருக்குது. சரிடி, நாளுக்கு ஒரு பக்கம் பறவை விரட்டுங்க. சரிங்கம்மா. இங்க தவரிசிகள் ஞானிகள் யாராவது வந்தா என்ன கூப்பிடுங்க. சரிங்க. நான் மூவரும் சேர்ந்து அவர்கிட்ட நல்லாசி பெறுவோம். அப்படியே ஆளுக்கு ஒரு பக்கம் விரட்டு சாமியை வீடு கூப்பிட்டு போயிட்டாங்க. முருகா, இந்த காவல் சிறப்பாக நல்லபடியாக நடப்பதற்கு நீதானையா உறுதுணையாக இருக்க வேண்டும். வரவே முருகா. கேட்டு வந்தாங்க. ஹலோ. கருணை முகங்கள் ஓராறு காக்கும் மரங்களோ ஈராறு முருகல் வாழும் வீடாறு என் முகம் பார்க்க இறங்கு வீராறு கந்தன் கருணை முகங்கள் ஓராறு காக்கும் மரங்களோ ஈராறு முருகல் வாழும் வீடாறு என் முகம் பார்க்க இறங்கு வீராறு கந்தன் கருணை முகங்கள் ஓராறு. வணக்கம் வணக்கம். அதான் வேறையா விஜயவா. Thank you.